சோஷியல் டாக்ஸ் வீடியோ எதுவுமே இந்த சேனல்ல போட வேணாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவருடைய வீடியோ ஒண்ணு பார்த்தேன். பயங்கர ஷாக்கா இருந்தது. இன்னைக்கு ஒரு 200 கிலோமீட்டர் டிராவல் பயங்கர டயர்டா இருக்கு. இப்ப நான் வீடியோ பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. பட் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மைனர் தான். மைனர் கிட்ட சில கேள்விகளை முன்வைக்க வேண்டியிருக்கு. பதில் சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்ப கன்டென்ட்க்கு வந்தோம் அப்படின்னா, நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் ஒரு கருத்தரங்கு நடக்குது. அதுல ஷாலின் பேசுறாங்க. ஷாலின் பேசினதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பொதுவா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்விட்டர்ல கமெண்ட்ஸ்லாம் போட்டு பார்த்துருக்கிறேன். சிலர் விமர்சிக்கும் போது நீல சங்கி அப்படின்வாங்க, இந்த பக்கம் கருப்பு சங்கி அப்படின்வாங்க. ஏய், சங்கில எப்படா வந்து நீலம் கருப்பெல்லாம் இருக்க முடியும்? சங்கினாவே சங்கி தான்டா அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணும். ஆனா ஷாலின் பேசினதை பார்க்கும்போது எனக்கு கரெக்டு தான் இல்லை இவங்க சொல்றது. இவங்க சங்கித்தனமா தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. முற்போக்காளர்கள்ல போயிட்டு எப்படி சங்கி இருக்க முடியும்? சங்கின்னு சொல்றதுல எனக்கு இப்போ உடன்பாடு இல்லை. ஸோ சங்கியை எடுத்துருவோம். முற்போக்காளர்கள் எப்படி வந்து ஜாதி வெறியர்கள் இருக்க முடியும்? இல்ல ஜாதி ஆதரவாளர்கள் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரையும் இந்த வீடியோ பண்ற வரையும் நம்புறேன்னா. ஆனா ஒரு சில பதிவுகள்லாம் ட்விட்டர்ல பார்க்கும்போது ஏன் இவங்க இது மாதிரிலாம் பேசுறாங்க, இந்த மாதிரிலாம் பதிவு போட மாட்டாங்களே அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா இப்ப அந்த டவுட் வருது. எல்லாத்துக்கும் மேல மைனரே இப்படி பேசும்போது வீடியோ போடும்போது எனக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. என்னாச்சு மைனருக்கு? பொதுவா இவர் மைனர் வந்து சத்யா ப்ரோவை கலாய்ச்சிட்டு இருப்பாரு சரக்கு அப்படிங்கிற விஷயத்த வச்சு. என்ன மைனர் அந்த பக்கம் போயிட்டீங்களா? அதாவது இப்பவும் குடிச்சிட்டீங்க அப்படின்லாம் நான் சொல்ல, லைட்டா மூடியை திறந்து ஸ்மெல் பண்ணி அப்படியே தான் ஆகி ஹேங் ஓவரா அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா மைனர் பேசுனதுல அவ்வளவு முரண்பாடுகள். இந்த மாதிரி ஒரு எனக்கு கொஞ்சமும் கனெக்டாகவே இல்லை. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்காக எந்த வீடியோவும் நான் பார்த்ததில்லை மைனர் சேனலில். ஏன் மைனர், என்னாச்சு மைனர் உங்களுக்கு? இன்னும் நிறைய ஊர்களில் ரஞ்சித் இருப்பாங்கல்ல, அந்த ரஞ்சித் தாத்தா வெயிட்டு கையா இல்லாமல் இருக்கலாம்ல அப்படிங்கிறாரு. இல்லை, எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வெயிட்டு கை தாத்தாக்கள் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னா அந்த வெயிட்டு கை தாத்தாக்கள்லாம் இப்போ நம்ம மைனரே சொல்கிறார்ல, புரட்சி பாரதம் மாதிரி இன்னும் சில கட்சிகள்லாம் சொல்கிறாரு. எனக்கு அந்த எல்லா கட்சிகளும் ஞாபகம் வரல சட்டுன்னு. அந்த சில தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த தலைவர்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்களோ அதே போல பார்த்தீங்கன்னா இன்னொரு தாத்தாக்கள் கிட்ட போயிட்டு அடிமையா சேர்ந்துக்கிறாங்க. அடிமை ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் விழுந்துடுறாங்க. அதுதான் அங்க பிரச்சனை. நானே சொல்றேனே, ஷாலின் பேசுனது வந்து சங்கீத்தனமா தான் இருந்துச்சு. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா அதுக்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா ஆதவன் தீட்சண்யா கொடுத்துட்டாரு. பேச்சு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. எப்படா இவரை மிஸ் பண்ணோம் இவ்வளோ நாள், இவ்வளோ சுவாரஸ்யமா அடிக்கிறாரு. இப்போ மைனரே சொல்றாருல சில பாயிண்ட் எல்லாம். மைனர் சொல்லாத இன்னொரு பாயிண்ட்டும் சொல்ற. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஜாதியவாதிகளுக்கு நானும் அவங்களும் சமம் இல்லை அப்படின்னு சொல்றானுங்க. ஆமாடா, நீங்க மட்டமானவங்க. ஏன்னா நான் வந்து எல்லாரையும் மனுஷனா பாக்குறேன், நீ ஏத்துக்க மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்ற அந்த பாயிண்டா இருக்கட்டும். ஒரு தலித் வீட்டில் ஒரு கட்சி தலைவர் உணவு உண்டார் அப்படின்னு போடுறீங்களே, அப்ப அவர் வீட்டுல என்ன உண்டார் அப்படின்னு கேட்ட அந்த லைனா இருக்கட்டும். சுவற்றுக்கு இந்த பக்கம் மனிதன், அந்த பக்கம் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி அதை மைனரும் சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயங்களையும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதவன் தீட்சண்யா தெரிவிக்க விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய லாங் ஸ்பீச் வீடியோ பார்த்தேன், செம்மையா பேசியிருந்தாரு. ஆச்சரியமா இருந்தது. எனக்கு ஃபேன் ஆயிட்டேன் சார் நான் உங்களுக்கு அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து விமர்சனங்கள் வழக்கம் போல வந்ததும் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து சொன்னாரு, இங்கெல்லாம் கருத்து முரண் இருக்குதான் செய்யுது, அதுக்காக வந்து உடனே வந்து இதை எடுத்து பேசி இதை பெருசா ஊதி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் இது எதுக்கு பெருசா ஊதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவ்வளவுதான். நீங்க மரியாதை அடிக்கிறீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது. கொஞ்சமாவது இங்க மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னா இடதுசாரிகளாலும் திராவிட இயக்கத்தாலும் தான் இங்க வந்துச்சு. இவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போய் இந்த பக்கமே சொரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த கோவம் தான் எனக்கும் வருது. நீங்க அதனால கடுப்பாயிட்டு விமர்சனம் பண்ணுங்க. ரஞ்சித் எப்படி சொல்லலாம் இதை பத்தி பேசாதீங்க, இது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்றாரு. ரஞ்சித் சொன்னா கேட்டுருவீங்களாக்கும் நீங்க? இல்ல, மற்றவங்க எல்லாரையும் சேர்த்து தான் கேட்கிறேன். எல்லாரும் கேட்டுருவாங்களா? ரஞ்சித்துக்கும் இது தெரியும் நல்லாவே. எல்லாரை விட ரஞ்சித் நல்லாவே தெரியும். அவர் சொல்ல விரும்புறது வந்து இதை இஷ்யூ ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்தை அங்க பதிவு பண்றாரு. யாரும் இதை பத்தி பேசாதீங்க அப்படின்லாம் அவர் சொல்ல. இது மைனருக்கு நல்லாவே புரியும், புரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச மைனருக்கு இது புரியும். ஆனா இந்த மைனருக்கு ஏன் புரிய மாட்டேன்னு எனக்கு புரியல. மைனருக்கு எப்படா இதை புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு பயங்கர ஷாக் என்ன தெரியுங்களா? மைனரே நான் என்ன ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்பனோ அதே ஆதாரத்தை மைனரே போட்டுறாரு வீடியோவா. அது இன்னும் நமக்கு ஷாக்கா இருக்கு. என்ன மைனர், விஜயகாந்த் சாருக்கோ அண்ணன் சீமானுக்கோ தலைவர் கலைஞர் அவர்களுக்கோ ஏன் ஸ்டாலின் சாருக்கோ இங்க பிரச்சனை கிடையாது கொடி நடுறதுல.
ஆனா திருமாவளவன் 1 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு கொடி நடணும்னா இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசின வீடியோவை இவரே எடுத்து போடுறாரு. அதுதாங்க காரணம். ரஞ்சித்துடைய இந்த ரியாக்ஷனுக்கு காரணமே அதுதான். ரஞ்சித் ஏன் விலை போன மற்ற தலித் தலைவர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு. ரஞ்சித் ஏன் இளையராஜாவை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் புதுசா என்னவோ கண்டுபிடிச்ச மாதிரி கேக்குறீங்களே மைனர். ரஞ்சித் எப்போ விமர்சனம் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி? இப்ப பண்றதுக்கு பண்ண மாட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கான பதில் தான் திருமாவளவன் அவர்கள் சொன்னது. ரஞ்சித் மட்டுமே இல்ல, கோபி நாயனார் சாருடைய கிளிப் ஒன்று இருக்கு, இன்டர்வியூ கிளிப். அதை பாருங்க மைனர். அதுல அவரும் சொல்லியிருப்பாரு, இளையராஜா வலதுசாரி அப்படின்னு சொல்றீங்க, வலதுசாரியா இருந்தா எனக்கு என்ன, நான் ஒரு விமர்சனம் பண்ண மாட்டேன். காரணம் அவரும் நானும் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கிறோம். நாங்க ஒரே இடத்துல இருந்து வந்ததுனால, அவர் வலதுசாரி ஆனதுனால, அதை ஏத்துக்கிட்டதுனால இவரு அவங்களால ஆயிட போறாரா? ஏத்துக்க போறாங்களா? அவரை கிடையாது. சிம்பிளா ஆதவன் திச்சன்யா அவருடைய ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா, சொவத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற இளையராஜாவை சொவத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க கூப்பிட்டுக்க போறாங்களான்னா கூப்பிட மாட்டாங்க. சோத்துக்கு அந்த பக்கமே இரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதைத்தான் கோபி நாயனாரும் சொல்றாரு, இதைத்தான் ரஞ்சித்தும் சொல்றாரு. சரியா யார் இருக்காங்களோ அவங்கள சரின்னு சொல்லுங்க, தப்பா யார் இருக்காங்களோ அவங்க தப்புன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா, சரி தப்பெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவங்க எல்லாம் இருக்கிறதே இங்க ஆச்சரியம், இருக்கிறதே பெரிய பிரச்சனை. முதல்ல அவங்க இருக்கட்டும். தப்பா போனவங்கன்னா அப்படியே காலம் ஃபுல்லா அப்படியே போயிட்டு போறாங்களா? ஏன் நம்ம கட்சியில இல்ல நம்ம இயக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரியா இருந்தாங்க, அவங்களும் அப்பப்ப ஜம்ப் அடிக்கல சிலர். அதே போலதான் இவங்களும் சிலர். இவங்க போறாங்க, இப்ப ஒரு நாள் வந்துருவாங்க. எவ்வளவு நாள் அங்கேயே இருக்க போறாங்க? ஏதோ பெருசா ஏமாறதுக்காக போறாங்க. ஏமாந்ததும் ஐயோ ஏமாந்துடும் தெரிஞ்சதும் யூட்டன் போட்டு இங்கதானே வர போறாங்க. பொது சமூகம் கொண்டாடின திருவிழால சேர்த்துக்கல, இடம் கொடுக்கல, அதனால நாங்களே ஒரு விழாவை கொண்டாடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு மைனர் நீங்க சொல்றீங்க உங்க தாத்தா வெயிட்டு கை, இந்த ரஞ்சித்துடைய தாத்தா வெயிட்டு கை. இதே போல பல ரஞ்சித்துகள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் தாத்தாக்கள் வெயிட்டு கை இல்ல, அவங்களுக்கெல்லாம் போராடினது நாங்க தானே அப்படின்னு சொல்றீங்க. அதை யாரும் மறுக்கல. இங்க ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு பிரச்சனைகள் நாங்க போராடி 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 இத்தனை ஆண்டு காலமா அதை சரி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றீங்க. ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா 10 பிரச்சனை இந்த மாதிரி நியூஸா மட்டுமே வந்துட்டு இருக்கு. வராத எத்தனை இருக்குன்னு தெரியல. நான் சிம்பிளா என்ன சொல்றேன் அப்படின்னா, இது ஒவ்வொரு பிரச்சனைக்கா போராடுறதுக்கு அந்த நிலம் இருக்குல்ல, நிலம் ஒன்னாயிடுச்சுன்னா அங்க நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் ஒன்னா தானே இருக்கணும். என்ன வடிவேல் டைலாக் மாதிரி சொல்லிட்டு இருக்க, காமெடி டைலாக் மாதிரி, இது அலேக்கா தூக்கி வந்து இங்கேயா வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி அடிக்க கூடும். காமெடி அப்படிங்கிற பேர்ல கிண்டலா கேட்க கூடும், கிண்டல் பண்ணுவாங்க. கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வரலையா அப்படின்னா, எடுத்துட்டு வந்தார்ல, அது ஏன் சக்சஸ்ஃபுல்லா முடியல, ஏன் நடக்கல? ஒரு நகரத்திலேயோ பெருநகரத்திலேயோ இல்லாத பிரச்சனை இல்ல, அங்கெல்லாம் மாறி போன விஷயம் ஏன் கிராமத்துல மட்டும் அப்படியே இருக்குது? சோத்துக்கு இந்த பக்கம் ஒரு குரூப்பு, சோத்துக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பல குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்கிறது அப்பட்டமா கண்ணுக்கு தெரியும் போது, அங்கிருந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க அப்படி என்ன ஏன் பிரிச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து நீ ஏன் அதை பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. பேச மாட்டார் அவரு. அதனங்க ரியாலிட்டி தனித்தனியா தானே இருக்கு. இது சேர்ந்தா தானே எல்லாம் மாறும். ஒரு பிரச்சனைக்கா போராட்டே இருப்பீங்களா? ஆதவன் தீட்சண்யா ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா, சோத்துக்கு இந்த பக்கம் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வச்சுக்கிட்டாலும் இந்த பக்கமும் மனிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களால நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த லேண்ட் அப்படியே எடுத்துட்டு போய் அங்க வைக்க முடியாது. ஆனா அங்க இருக்கிற மனிதர்கள் இங்க வந்துடலாம்ல. மனிதர்கள் தானே நீங்க மைனர், எனக்கு தெரியும். நீங்க இங்க வந்துடலாம்ல, இங்கிட்டு வந்துருங்களேன். சவுத்துக்கு இந்த பக்கம் ஏன் வரமாட்டீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு வர்றதுல? நீங்க வந்துடலாமே, இங்க வந்தா எல்லாம் மாறிடுமே. இதுல கலக்க மாட்டேன்னு சொல்ற மட்டும் தனியா இருக்கட்டுமே. அப்ப தெரிஞ்சிடும்ல அப்பட்டமா யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் வந்து எந்த போர்வையிலையும் ஒளிஞ்சிக்க முடியாதுல்ல. நீங்கெல்லாம் வந்துருங்களேன் இந்த பக்கம் நிலப்பகுதிக்கு, சேர்ந்து வாழலாம். இந்த பக்கம் ஒரு பர்ஸ்பெக்டிவ், நடுவுல இருந்து நான் பாக்குறேன், 2 பேரையும் ஈக்குவலா பாக்குறேன் அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம். ஆனா இந்த பக்கம் இருந்து அவங்க தான் பார்க்க முடியும். இந்த பக்கம் யாரும் வரவே மாட்டீங்களா சவர் தாண்டி. அதைத்தான் ரஞ்சித் சொல்றாரு, இங்க தனி குரல் இருந்தா என்ன பிரச்சனை, இருந்துட்டு போட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதை எடுத்துட்டு வந்து சம்பந்தமே இல்லாம பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர் வந்து அம்பேத்கர் சொன்னாரு, திருமாவளவன் சொல்றாரு பொது நீரோட்டத்தோட கலக்கணும், பொது சமூகத்தோட கலக்கணும் சொல்றாரு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தனியா இருக்கணும் ரஞ்சித் சொல்ல, நீங்க சொல்றீங்க நீ தனியாரு,
நாங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறோம், ஆனால் நீ தனியாக இருக்குன்றதை மட்டும் சொல்லாத அப்படின்றீங்க. ரியாலிட்டியில் என்னவா இருக்கு? ஏன்னா எல்லாருமே என்ன பாப்பாவா? கண்ணை மூடிட்டா இருக்கிறீங்க? பார்க்கல கிராமத்தில்? இல்லை ஊருக்கெல்லாம் போகிறதே நிப்பாட்டிங்களா ஃபுல்லாக? என் கலை வேற, என் இலக்கியம் வேற, அதை நான் தான் பேச முடியும். என் வலி வேற, என் பிரச்சனை வேற, அதை நான் தான் பேச முடியும். உன்னால் அதை ஒரு நாளும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால இங்கே தனித்துவம் இருக்கட்டும், தனி குரல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்றாரு. இதைத்தான் சொல்றாரு. உங்களை வரவேணா, நான் உங்க கூட சேர மாட்டேன்னு சொல்ல, நீங்க வரமான்றீங்களே, அப்ப இது இப்படிதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சோரை உடைக்க ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கட்டும், சேர்ந்தா நல்லதுதான். ஆனா அதுவரை இங்க தனித்துவம், தனி குரல் இருக்கட்டும் சொல்றாரு. அப்படி தனி குரல் இருக்குது. அதுல சிலர் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நீல சங்கியா இருக்காங்கன்னா அவங்களும் இருந்துட்டு போட்டோம், அவங்கள விமர்சனம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. பிஜேபியை நாங்களா விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் கேட்கிறாரு. இளையராஜா யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாரு அப்படின்றாரு மைனர். உங்க நக்கல் நையாண்டிலாம் நிறைய ரசிச்சிருக்கேன். ஆனா இந்த நக்கல் இருக்குல்ல, இது வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல. இளையராஜாவை நீங்க அப்படிதான் பிராண்ட் பண்றீங்களா? யாரு உங்கால் தானே, அவர் யாருக்கு ஓட்டு போட்டாரு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு மைனர் இது. இன்னொன்னு, இத்தனை தலைவர்கள்லாம் அங்க போயிட்டாங்களே, ஜம்ப் அடிச்சுட்டாங்களே, அவங்க எல்லாம் எந்த கட்சி கூட இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு மைனர். உங்களுக்கு என்னை விட அரசியல் தெளிவு அதிகம், அரசியல் வரலாறு எல்லாமே என்னை விட அதிகமா உங்களுக்கு தெரியும். சிம்பிளா நான் கேட்கிறேன், எந்த தலைவர், தலித் தலைவர் இங்கிருந்து அங்க போனதுனால பிஜேபி இங்க ஜெயிச்சிருச்சு சொல்லுங்களேன். இந்த தலித் தலைவர்களே இங்க ஜெயிக்க முடியாதான்னு அங்க ஜம்ப் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க ஜம்ப் அடிக்கிறவங்கள போயிட்டு அவங்க தான் பிஜேபியை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்வீங்களா? வரலாறை ஒத்துக்கணும் மைனர். நம்ம இயக்கம் தானே கூட்டிட்டு வந்துச்சு. உண்மையை சொல்லுங்க. அதுல நானே நிறைய முறை சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாருமே சொல்றது தானே, பா கூட்டணி வச்சேன்பா, ஆமாப்பா உண்மைதான்ப்பா. ஆனா அதுல மினிமம் கொள்கை அடிப்படையில தான்ப்பா வச்சோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் எங்க கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க வச்சுதான்பா கூட்டணி வச்சோம். ஆனா மற்றவர்கள் கூட்டணி வைக்கிறது வேற, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு, அது புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப இந்த தலித் தலைவர்களும் இளையராஜாவும் ஓட்டு போட்டுதான் பிஜேபி இங்க வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. நிச்சயமா இவங்களாலாம் வரல. அது மைனர், உங்களுக்கு நல்லாவே தெரியும் மைனர். கபாலி படம் வந்தப்ப பாத்தீங்கன்னா குணசேகரன் இருக்கார்ல, நெறியாளர், அவர் நியூஸ் 18ல இருந்தாரு. அப்ப ரஞ்சித்தை வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த இன்டர்வியூல வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. கபாலி படத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த சோஃபா இருக்கே, அது என்ன குறியீடா, அரசியல் அதிகாரம் சம்பந்தமான குறியீடா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு ரஞ்சித் வந்து சிரிச்சுட்டே சொல்லியிருப்பாரு, ஆமா உங்க முன்னாடி எல்லாம் உட்காரதே ஒரு அதிகாரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு குணசேகரன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு பாருங்க, செம்மையா இருக்கும். அப்படியே திகச்சு போயிட்டு ஷாக்கா உட்காந்துருப்பாரு. நானும் வந்து பயங்கர ஷாக் ஆயிட்டேன், இன்னையா இப்படி போட்டு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரஞ்சித் சிரிச்சுனே சொன்னாலும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு உண்மை இருக்கு, அதுல நேர்மை இருக்கு. அது குணசேகரனுக்கு புரிஞ்சிருச்சு. மைனருக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? சோகத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற மனிதர்கள் இருக்கட்டும், அந்த பக்கம் இருக்கிற மனிதர்கள் எப்ப இந்த பக்கம் வர போறீங்க? இங்க வந்தாதான் உங்களுக்கு அதோடைய அர்த்தம் என்னன்னு புரியும். சேர்ல உட்காரதே ஒரு அதிகாரம் தானே அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னு புரியும். இனி பிறக்கிற அம்பேத்கர்கள் இங்க பிறக்க வேணா, போய் மேட்டுக்குடியில பிறங்க அப்படின்னு சொன்னார்ல, அதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும். இங்க சிலர் தப்பான சைட் போனாலும் ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறார் ரஞ்சித் அப்படிங்கிறதின் அர்த்தம் உங்களுக்கு புரியும். இளையராஜா சாரை நீங்க விமர்சனம் பண்ணிருக்கிறீங்க, நான் கூட பண்ணிருக்கிறேன். ஏன் ஜேம்ஸ் வசந்தன் சார் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு. ஜீசஸ் பத்தி அவர் தப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரு, தேவையில்லாம, அவர்கிட்ட யாரும் கேட்கவே இல்லை, இவரா வாண்டடா போய் வண்டியில் ஏறினார் நம்ம இளையராஜா சார். ஆனா ரஞ்சித்தை விமர்சனம் பண்ண சொல்லாதீங்க, கோபி நயினரை விமர்சனம் பண்ண சொல்லாதீங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க சவுத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க, நீங்க சவுத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறீங்க. இது உங்களுக்கு புரியணும்னா மைனர் நீங்க இந்த பக்கம் வரணும். இவ்வளோ உச்சம் தொட்ட பிறகும் இவ்வளோ ஆஃபர் டிமாண்ட் இருக்கு இண்டஸ்ட்ரியில. இதெல்லாம் இருக்கும் போதும் இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு களத்துல இறங்கி கலப்பணி செய்யறது இருக்குல்ல, நீலம் பண்பாட்டு மையம் சார்பா அத்தனை பிரான்ச்சஸ் அது தொடர்ந்து நடத்துறது, விரிவுபடுத்துறது இருக்குல்ல, அது ஆச்சரியமா இருக்கு. ஏன்டா இந்த ஆள் வந்து இவ்வளோ வேலைக்கு நடுவில் எப்படி முதல்ல இதெல்லாம் செய்ய முடியுது? இல்லை எதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாரு? தனியா அவர் வந்து சம்பாரிச்சுட்டு போனோம் அப்படின்னு நினைச்சா அவர் பாட்டு போயிட்டே இருக்கலாமே. ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் ரஞ்சித்தை பத்தி கமெண்ட் பண்ணும்போது சொல்றாரு, ரஞ்சித் மட்டும் என்ன யோகியமா, அவர் பாட்டுன்னு சம்பாரிச்சுட்டு அவர் பாட்டுன்னு வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருப்பாரு, இதனால அந்த மக்களுக்கு என்ன பயன் அப்படின்லாம் கேட்கிறாரு. நீங்கெல்லாம் எந்த நாட்டிலேயே இருக்கிறீங்க, இவ்வளவு நாள் எப்படா இவங்களாம் நம்ம ரசிச்சோம் அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது.
என்னென்ன ஃபீல்டில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் பார்க்கவே மாட்டீங்களா? இல்லை பார்த்தா அந்த பக்கம் திரும்பிப்பீங்களா? ரஞ்சித்னாவே அப்படி எப்படி சொல்ல முடியுது? ஒரு பத்திரிகையாளரா? சாதாரண ஆட்கள் சொல்லிட்டு போட்டுங்க, ஒரு பத்திரிகையாளர் எப்படி சொல்ல முடியுது? ஏன் தெரியுமா சொல்ல முடியுது? ஏன்னா அவரு சவுத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறாரு, ரஞ்சித் இந்த பக்கம் இருக்கிறாரு. அதான் பிரச்சனை. எனக்கு புரியுது, புரிஞ்சிருச்சு, நல்லாவே புரியுது, சூப்பரா புரியுது, எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே மைனர். அவ்வளோ புரிஞ்ச மைனர் எதுக்கு மைனர் இன்னும் சவுத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறீங்க? இந்த பக்கம் வாங்க மைனர், வருவீங்களா?